வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சியா விதைகளுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சியா விதைகளை உட்கொள்வதன் மூலம் உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோயினுடைய அபாயத்தை நம்ம குறைக்கலாம். ஸோ இந்த சிறிய விதைகளை நம்ம உட்கொள்வதன் மூலமாகவே நம்மளுடைய உடலினுடைய ஒட்டுமொத்த செயல்திறனையை நம்ம மேம்படுத்தலாம். இந்த சியா விதைகளில் புரதம் மற்றும் நார்சத்து நிறைந்திருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் சியா விதைகளை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்குவாங்க. மென்மேலும் இந்த சியா விதைகள் என்னென்ன நன்மைகளை செய்கிறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நார் சத்து நிரம்பியது இந்த சியா விதைகள், அதாவது ஃபைபர் சத்து இருக்குது. ஸோ இது செரிமானத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சியா விதைகளில் சுமார் 92% அளவுக்கு ஃபைபர் சத்து, நார் சத்து நிரம்பி இருக்கு. இதனால மாவுச்சத்து உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும். ஸோ அந்த நார் சத்து அப்படின்றது கரையக்கூடிய தன்மை கொண்டது. நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கெல்லாம் உணவாக இந்த நார்சத்து பயன்படும். சியா விதைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது குடல் நலன் மேம்படும். இதனால உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கு, அது குணப்படுத்தப்படும். இதய நோயினுடைய ஆபத்துகள் குறைகிறது நீங்க சியா விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது. தினசரி நீங்க உங்களுடைய உணவு பட்டியலில் சியா விதைகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்களை நீங்க தவிர்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடு கொழுப்பை இது குறைக்குது. ஸோ உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளினுடைய வீக்கம் குறைக்கிறதோட இன்சுலினுடைய சுரப்பு அதிகமாகிறது. உங்களுடைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய HDL உடைய கொழுப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. LDL சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயம் சார்ந்த பிரச்சனைகளான மாரடைப்பு போன்ற எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இதய நோய் ஆபத்துகளை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சியா விதைகளை எடுத்துக்கலாம். எலும்புகளை பலப்படுத்திக்கணுமா, அப்போ நீங்கள் சியா விதைகளை எடுத்துக்கோங்க. நமது எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய கால்சியம் சத்து, புரதச்சத்து, மெக்னீசியம் சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்து போன்ற சத்துக்கள்லாம் சியா விதைகள்ல தான் இருக்கு. பால் பொருட்களை தவிர்க்கிறவங்க, அதாவது பால் பொருட்களான இந்த பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்க தயங்குறவங்க சியா விதைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஸோ இதன் மூலமாக கூட உங்களுடைய கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கிறதால எலும்புகள் பலப்படும். ஸோ எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இந்த சியா விதைகளில். உடலினுடைய செல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுல சியா விதைகள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் பங்கு பெறும். இது உங்களுடைய வயது முதிர்வையும் தடுக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த கெட்ட கிருமிகளை அழிக்கும். ஸோ இதனாலே உங்களுக்கு இந்த சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சியா விதைகள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உயர் தர புரதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சியா விதைகள் இருக்குது. ஸோ புரோட்டீன் வந்து அதிக லெவலில் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சியா விதைகள் எடுத்துக்கும் பொழுது. அதனால் புரோட்டீன் இல்லாதால உங்களுக்கு என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுதோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். சியா விதைகளில் உயர் தரத்திலான புரதம் நிரம்பியிருக்கு அப்படின்றத நம்ம நீங்கள் எப்பவுமே மறந்துடக்கூடாது. இது அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு பசி உணர்வு கண்ட்ரோல் ஆகும். இதனால இரவு நேர பசி அல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய ஆசை இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இந்த சியா விதைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ட உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதுக்கு இந்த சியா விதைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியது சியா விதைகள். ஒரு அவுன்ஸ் சியா விதைகளில் 11 கிராம் நார் சத்து, 4 கிராம் புரத சத்து, 5 கிராம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் நிரம்பி இருக்கு. ஸோ இது தவிர 18% கால்சியம் சத்து, 30% மெக்னீசியம் சத்து, 27% பாஸ்பரஸ் சத்து எல்லாம் இருக்கு. ஸோ வெறும் 137 கலோரிகள் மட்டும்தான் இதில் இருக்கு. அதனால ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கிறதால இந்த ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு, இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போறதால என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே இந்த சியா விதைகள் உங்களுக்கு கியூர் பண்ணும். உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் விரும்பியபடி சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கலாம். அதுக்கு நீங்கள் சியா விதைகளை ஏற்படுத்திக்கணும். ஸோ நிரம்பிய புரதச்சத்து மற்றும் நார் சத்து, அதாவது ஃபைபர் இதெல்லாமே இந்த சியா விதைகள் கொண்டு இருக்கிறதால உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சியா விதைகளை எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு நிரம்பிய ஒரு உணவு இருக்கும், ஒரு உணர்வு இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் பல விதமான உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை வெயிட் ஆகிக்க மாட்டீங்க. இதனால உங்களுடைய உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு இந்த சியா விதைகள் உதவிகரமாக இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்கன்னா இந்த சியா விதைகள் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகளை போலவே இந்த சியா விதைகள்லையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கு. இப்போ விலங்குகள் இருந்து கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அளவுக்கு வராது அப்படின்னா கூட இது உங்களுடைய உடலுக்கு நன்மை தரக்கூடியது தான். அதனால இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டும் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அது இந்த சியா விதைகள் தான் இருக்கு. இந்த கோடை காலத்தில் உங்களுக்கு குளிர்ச்சி வேணும் அப்படின்னா நீங்கள் சியா விதைகளை எடுத்துக்கலாம். சியா விதைகள் உங்களுக்கு குளிர்ச்சி தரும். கோடை காலத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த சியா விதைகள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சியா விதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வாதம், பித்தம் இது எல்லாமே உங்களுக்கு குறையும்.
கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் சத்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னும் ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சியா விதைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீர் சத்து இதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிறதால நார் சத்து போன்ற சத்துக்கெல்லாம் கிடைக்கிறதால உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் நம்ம குறைச்சிக்கலாம். கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு சியா விதைகளை உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.